வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷாமா யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கேரட் அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். கேரட் 2, பீட்ரூட் 2, பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 1/4 கப், ஏலக்காய் 2, பாதாம் 4, முந்திரி பருப்பு 2, கருப்பு திராட்சை 5, நெய் தேவைக்கேற்ப. பீட்ரூட்டும் கேரட்டையும் சீவி வச்சுருக்கேன். இரும்பு சட்டினா நம்ம எவ்வளோ தான் வதக்குனாலும் கருவாது. காஞ்சதும் நெய் சேர்த்துக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன். நெய் சூடானதும் நம்ம திருவி வச்சுருக்க கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கேரட் பீன்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கும். பால் சேர்த்துக்கலாம். நம்ம பீட்ரூட்டும் கேரட்டும் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. பால் நல்லா வற்றினதும் பச்சை வாசனை நல்லா போயிடும். கொஞ்ச நேரம் கூட்டி அப்புறம் குறைச்சி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா பால் வற்றிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பால் வற்றிட்டு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைனாலும் நான் தட்டி சேர்த்துருக்கேன். எந்த கப்புக்கு பால் சேர்த்தனோ அதே அந்த கப்பு அளவு 1/4 கப்புக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுவே பாதி அல்வா ஸ்டேஜ் வந்துட்டு. நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இரும்பு சட்டி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா கிண்டதுக்கு நல்லாயிருக்கும். சாதாரண சட்டினா நீங்கள் பிடிச்சிரும். இதனால் எவ்வளோ நேரம் அடுப்பில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், அல்வா ஸ்டேஜுக்கு வந்துட்டு. கேரட் பீட்ரூட் அல்வா ரெடி. இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தேவைட்டுனா வேண்டாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நெய்யில் பாதாம், முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை. இந்த பாதாம் கருப்பு திராட்சை ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, பாதாம், கருப்பு திராட்சைலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தெரிலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.